ஜெயராமன் சார் ஒரு சின்ன சந்தேகம், நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த விஷுவல்ஸ் இருக்கு பாருங்க, அது கிட்டத்தட்ட ஒரு 30 அடியிலிருந்து ஒரு 50 அடி வரை அந்த பாறைகள் வந்து வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு. இது நம்ம திருமயம் இந்த குவாரி தான் அந்த விஷுவல்ஸ் நம்ம பார்க்குறோம். இது ஒவ்வொரு அந்த குவாரிகள்லையும் அவர்களுக்கு இவ்வளவு ஆழமாக அதை வெட்டி எடுப்பதற்கான அனுமதி உண்மையிலேயே வழங்கப்படுதா சார்? ஏன்னா ஒவ்வொரு குவாரிகளையும் பார்த்தீங்கன்னா அந்த குவாரிகளுக்குள்ள ஒரு பெரிய தனிப்பட்ட ஒரு பூமிக்கு அடியில் கிட்டத்தட்ட ஒரு 100 அடி 200 அடி வரை அந்த அவங்க வந்து அந்த கற்களையும் எடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளேயே ஒரு தனியாக ரோடு பாதைகள் போட்டிருக்காங்க. அது ஒரு தனியாக அரசாங்கம் மாதிரி அந்த குவாரி இருக்கக்கூடிய பகுதி வந்து செயல்படுது. ஆனால் கனிம வளத்துறை இது போன்று இப்போ நான் பார்த்துட்டு இருக்க பாருங்க, இந்த காட்சியில் போல இவ்வளவு ஆழமாக அவர்கள் அந்த கற்களை வெட்டி எடுப்பதற்கு உண்மையிலே அது அனுமதி வந்து வழங்கப்படுதா சார்? இதே போன்ற காட்சிகள் வந்து நம்ம கன்னியாகுமரியில், நெல்லை மாவட்டத்தில், மதுரையில் அந்த பிஆர்பி கிரனைட்ஸில், இது போன்ற பல மாவட்டங்களிலும் இது போன்று பல இடங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த மலைகளே காணாமல் போகக்கூடிய அளவுக்கு கனிம வளத்துறை வந்து அந்த உரிமங்களை வந்து அந்த குவாரி உரிமையாளர்களுக்கு வழங்குதா இல்லையா சார்? அவ்வாறு வழங்கினாலும் இது போன்ற அவங்க சாட்சியங்கள் தடயங்கள் இல்லாம பண்ண போறது இல்லை. இந்த முறைகேடுகளை பாருங்க, நம்ம எல்லா இடத்துலையுமே இந்த குவாரிகள்ல அந்த தடயங்கள் அப்படியே இருக்கு. 100 அடி ஆழத்துக்கு குவாரிகளை தோண்டி சுரண்டி எடுத்துடுறாங்க, கற்களை எடுத்துடுறாங்க, கனிமங்களை எடுத்துடுறாங்க, வளங்களை எடுத்துடுறாங்க. இவர்களுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் அபராதம் கூட உண்மையில விதிக்கப்படுது அந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிக்கிறாங்க. உண்மையிலே இந்த அபராதங்கள்லாம் கட்டுறாங்களா, இல்லைன்னா இது போன்ற முறைகேட்டில் ஈடுபட்ட அந்த நிறுவனங்கள் வந்து லிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கா? ஏதாவது ஒரு முன்னுதாரணம் இருக்கா சார் அது மாதிரி? இல்லை, இதற்கான உதாரணம் நம்ம திருநெல்வேலியில் தெளிவாக காண்பித்திருக்கிறோம். எப்படி 1 கோடி மெட்ரிக் டன் அளவிற்கு சட்டவிரோதமாக அவர்கள் வெட்டி எடுத்திருக்கிறார்கள். அனுமதிக்கப்பட்ட அளவை விட பல குவாரிகளில் 5 மடங்கு 7 மடங்கு. திருப்பூரில் ஒரு குவாரி எல்லாம் 20 லட்சம் கியூபிக் மீட்டர் ஒரே ஒரு குவாரி, அந்த ராமகிருஷ்ணன் குவாரிங்கிறவங்க எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல குவாரிகள் உதாரணங்கள் நம்ம வந்து எல்லா மாவட்டங்கள்லையும் சொல்ல முடியும். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அவல நிலை என்னன்னா, மக்களை மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தலுக்கு ஆளாக்குறாங்க இந்த சட்டவிரோத குவாரியில் இருக்கக்கூடியவர்கள். மக்கள் அதை மீறி போராடுகிறார்கள். போராடியும் கூட இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசு இது வந்து ஏதோ லோவர் லெவலில் நடக்கக்கூடியது இல்லை. இது மிக பெரிய அளவில் ஐஏஎஸ் அதிகாரிகள் அளவுலையும் அரசியல்வாதிகள் அளவுலையும் நடப்பதனால், இப்போ நீங்கள் இந்த இஷ்யூலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜகபர் அலி அப்படிங்கிறவர் அவர் அதிமுகவை சேர்ந்தவர் என்று சொல்கிறார்கள். மைனாரிட்டி விங்கோட எதுவாக இருந்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கி இங்கே அதிமுக கூட மிகப்பெரிய போராட்டங்களை மேற்கொள்ளவில்லை இந்த விஷயத்தில், அவருடைய இறப்புக்கு பிறகு நீதி கேட்டு. அப்போது எந்த அளவிற்கு இன்னைக்கு வந்து இந்த நெக்ஸஸ் கூட்டு சதி வந்து அரசியல்வாதிகள், அதிகாரிகள், ஆளுங்கட்சி, எதிர்கட்சி என்று இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு வந்து பெனால்ட்டி வந்து போட்டாலும், நெல்லையில் என்ன பண்ணாங்க, 262 கோடி ரூபாய் பெனால்ட்டி 25 குவாரிக்கு போட்டு அதை ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஜெயகாந்தன்றவர் வெறும் 14 கோடியாக மாற்றினார். 14 கோடியாக. அப்போ இவ்வளவு சட்டவிரோத வேலை கனிம கொள்ளை செய்தவர்களுக்கு அவர்கள் பக்கம் நின்று இந்த மாதிரி ஒரு எல்லா ஆர்டரையும், சப் கலெக்டர் போட்ட ஆர்டர் எல்லாத்தையும் நல்லிஃபை பண்றாரு. குவாரி எல்லாத்தையும், சட்டவிரோதமாக இயங்கக்கூடிய குவாரி எல்லாத்தையும் திறந்து விடுறாரு. இதற்கு நாம புகார் கொடுத்து கிட்டத்தட்ட ஓராண்டு முடியக்கூடிய இந்த நேரத்தில் கூட ஒரே ஒரு குவாரி தான் நம்மளால அதுல மூடி இருக்கிறாங்க. மற்ற குவாரிகள் எல்லாம் இன்று வரை சட்டவிரோதமாக இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ அரசே, தமிழ்நாடு அரசே சட்டவிரோதமாக கனிம வள கொள்ளையர்களுடன் கூட்டு சேர்ந்து இந்த வேலையை செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுல இருக்கக்கூடிய இப்போ ஒரு அரசுங்கிறது என்னங்க, அதில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், இப்போ இதில் அமைச்சர் துரைமுருகன் இருக்கிறாருன்னா, அமைச்சர் துரைமுருகனுடைய மிக முக்கியமான வேலை இந்த மாதிரி சட்டவிரோத விஷயங்கள் நடக்கும் பொழுது நடவடிக்கை எடுப்பது. ஆனால் தொடர்ந்து பார்த்து வருகிறோம்,